சிவ பஞ்ச அக்ஷர ஸ்தோத்திரம். நம சிவாய. ஒரு எழுத்துக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. நான் சொல்றேன், கேளுங்க. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம். ஃபர்ஸ்ட் எழுத்து நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவஹ. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் மந்தாகினி சலில சந்திரன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம சிவாய. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜாய தஸ்மை சிகாராய நம சிவாய. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய முனீந்திர தேவார்ச்சிதசேகராய சந்திரார்க்க வைஸ்வானரலோச்சனாய தஸ்மை வகாராய நம சிவாய. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் யக்ஷத்வரூபாய ஜடாதராய பினாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நம சிவாய. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் பஞ்சாக்ஷரமிதம் புண்ணியம் யப் படேத் சிவ சந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சக மோததே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ருதே ஸ்மிருதே புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ பஞ்சதசி சம்வித், அதனுடைய விளக்கம். ஆத்மா அப்படிங்கறதுக்கு அவர் கொடுக்கிற வேர்டு சம்வித்து. அவர் ஆனா அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறாரு. சம்வித்து நான் சொன்னது ஆத்மான்னு. அவர் என்ன சொல்றாரு, சம்வித்துன்னு ஒரு இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அவர் அது விளக்குறதுக்கு 3 அவஸ்தைகள் எடுத்துக்கிட்டாரு. ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, அதுக்கப்புறம் சுஷுப்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். 3 அவஸ்தையை வச்சு, அந்த அனுபவங்களை வச்சு, அதில் ஏற்படுகின்ற ஒரு அவஸ்தையிலும் ஏற்படுகின்ற அனுபவங்களை வைத்து ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்ளுதல். அன்னைக்கே சொன்ன, தூரத்தில் இருக்கிற ஒரு மலையில் வருகின்ற நெருப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாத பொழுது அந்த வெளியில வர புகையை வச்சுதான் நம்ம நெருப்பை யூகிக்கிறது போல, கண்ணுக்கு தெரியாத இறைவனை அந்த நெருப்பை போல புகையை வச்சு யூகிக்கிற மாதிரி இந்த இடத்துல புகைங்கிறது அவஸ்தை. அந்த 3 அவஸ்தைகளை வைத்து அங்க ஒன்று மாறாம ஒரு தத்துவம் இருக்குது, அதுதான் இறை தத்துவம்னு புரிந்து கொள்ள முடியுமே தவிர கண்ணால இறைவனை காண முடியாது.
அந்த லாஜிக்கே தான் த்ரூஅவுட் வேதாந்தம் வரும். இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு மெத்தட் என்ன சொல்றது, மெத்தட் ஆஃப் டீச்சிங். அவஸ்தாத்ரயத்துல அதே மாதிரி பஞ்சகோஷ பிரக்ரியா, திஸ் இஸ் ஒன் அனதர் டைப் ஆஃப் டீச்சிங். ஆனா நாம ரீச் ஆகிற இடம், புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம் ஒண்ணுதான். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் சாஸ்திரம் யூஸ் பண்ணும். அதுல ஒண்ணு அவஸ்தாத்ரய சாட்சி டெக்னிக் பிரக்ரியா. அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னா 3 அவஸ்தைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்னு இருக்கும்போது ஒன்னு இருக்காது. ஆனா 3லும் ஒன்று மாறாம இருக்குது. அது இருக்கிறதுனாலதான் இது போயிட்டு இது வந்தது, இது போயிட்டு இது வந்ததுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுது. அதுவும் மாறிக்கிட்டு நானும் மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, ஒரு அவஸ்தையில் நான் தூங்குறனா இருக்கேன், அப்புறம் நான் போயிட்டு அடுத்தது நான் இத மாதிரி வர்றங்க போது ஒரு ஸ்டேஜ் அவனால சொல்ல முடியாது. அதுக்குதான் அடிக்கடி கொடுக்குற உதாரணம், நான் வீட்டுல ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தா தான் 9 மணிக்கு யாரு வந்தாங்க, 10 மணிக்கு யாரு வந்தாங்க, 12 மணிக்கு யாரு வந்தான்னு அந்த மாறுகின்ற விஷயத்த சொல்லணும்னா லாஜிக் என்ன, மாறாத ஒரு விஷயம் அது சாட்சியாக நான் வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கணும். அது மாதிரி அவஸ்தை வருது போகுது, அவஸ்தை வருது போகுதுன்னு ஒரு விஷயம் மாறாமல் இருந்துதான் ஆகணும். அது உடம்புல எந்த இடத்துல அது மாறாமல் இருக்குதுன்னு பார்த்தா அது உடம்பு ஃபுல்லா வியாபித்திருக்குது. ஆனா அது வெளிப்படுகிற இடம் மனம், அந்த புத்தி. அதுலதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், யூகிக்க முடியும். இப்ப அவர் என்ன எடுத்துறாரு, அவஸ்தை. ஃபர்ஸ்ட் அவஸ்தையாவது ஜென்ரலா 3 கிளாஸ்ல நடந்ததெல்லாம் என்ன, 3 அவஸ்தையிலையும் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி விளக்குனான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. அதாவது ஒரு அவஸ்தைனா அதுல வெளியில் இருக்கிற விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கும். நம்ம யானையை பாக்கிறோம், குதிரையை பாக்கிறோம், செல்போன் பாக்கிறோம், புக்கை பாக்கிறோம். வெளியில் இருக்கிற விஷயங்களில் பின்னாகா அதுல வேறுபாடு இருக்கு. இது அறியறன்னு ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறிவுல ஒரு இடம் மாறாம இருக்கும். அறிவு 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு மாறாம இருக்கும், ஒண்ணு மாறுகின்ற அறிவு. நமக்குள்ள அப்படிதான் இருக்கு. அறிவுங்கிறது நான் அப்படிங்கறது அறிவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நான் நீங்க யார சொல்றீங்கன்னா அந்த அறிவைத்தான் சொல்றோம். அந்த அறிவுல 2 விதமான அறிவு இருக்கு. ஒண்ணு மாறுகின்ற அறிவு, விருத்தி. அந்த விருத்தி ஃபார்ம்ல வர அறிவு. எது வெளி உலகத்துல நீங்க எதை பாக்குறீங்களோ அத உங்களுக்கு அறிய, அந்த விருத்திங்கிறது அறிவு. ஆனா மாறுகின்ற அறிவு எப்படி மாறுது, ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு அறிவு வரும்போது அந்த அறிவு மாறிக்கிட்டே வருது. சின்ன சிற்றறிவுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுக்குதான் பேரறிவு தான் இறை தத்துவம்னு தமிழ் பாடல்கள் எழுதுவாங்க. பேரறிவு மாறாத அறிவு. இந்த சிற்றறிவு ஏற்பட்டு இருக்கிறது எங்க ஏற்படுது, மனதில். விருத்தி அது ஜடம். ஒரு ஜடம் பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேங்கிற அதனால எவிடென்ட் பண்ண முடியாது. நாம பார்த்தோம்னா தான் அது இருக்குங்கிறது நம்மளால அறிய முடியும். அது போல விருத்தி தானே நான் இங்க இருக்கிறேன் தன்னைத்தானே எவிடென்ட் பண்ண முடியாது. அதை எவிடென்ட் பண்றதுக்கு விருத்திங்கிறது ஜடமா இருக்கிறதுனால அதை தாண்டி ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவுதான் நீ, ஆத்ம தத்துவம், சம்பித்து. அத பார்த்தோம்னா அவஸ்தைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்து போச்சு, ஜாகிரத அவஸ்தை போயிருச்சு. ஜாகிரத அவஸ்தையில என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும், வெளியில இருக்கிற விஷயங்கள் வேற, அது அறிகின்ற அறிவுங்கிறது விஷயங்களிலிருந்து வேறுபட்டது. அந்த அறிவுல 2 விதமான அறிவு இருக்கு. ஒண்ணு மாறுகின்ற அறிவு, அது விருத்தி, அது நான் நீ அல்ல. அதுக்கப்புறம் அதை பிரகாசப்படுத்துற ஒரு அறிவு இருக்கு, பேரறிவு. அதுதான் சம்பித்து அப்படின்னு அவர் சொன்னார். நாம அதை என்ன புரிஞ்சுக்கலாம், ஆத்மா. ஆத்மா என்ன, அதுதான் நான். அதுக்கு அடுத்து என்ன அவஸ்தைக்கு வராரு, சொப்பன அவஸ்தை. சொப்பன அவஸ்தையிலையும் பாருங்க, வெளியில இருக்கிற வெளியில் விஷயங்கள் வெளியிலிருந்து வர்றதில்ல, உள்ள பதிவா இருக்கிற அந்த விருத்தி என்னவாயிருது, அந்த ஸ்மிருதி ஞாபகமே என்ன ஆயிருது, ஆப்ஜெக்ட். அத அறிவை 2 இருக்கு. நான் கனவுல இதை கண்டேன் அதை கண்டேன் மாறுகிட்டு இருக்கிற அறிவு உள்ள. கனவுலையும் 2 அறிவு இருக்கு. ஒண்ணு மாறுகிற அறிவு, அந்த கனவில் வருகின்ற பொருள்களை அறிகின்ற அறிவு. இன்னொன்னு அதை பிரகாசப்படுத்துகிற, நான் என்னென்ன கனவு சீக்வன்சஸ் வரிசையா என்னென்ன வந்ததுன்னு ஒருத்த மாறாம பாத்துட்டு இருக்கான். அதுதான் மாறாத அறிவு. அது சம்பித்து. அது ஜாகிரத அவஸ்தையில் இருந்த சம்பித்துக்கும் இங்க கனவு நிலையில் நீ இருக்கும்போது இருக்கிற அந்த சம்பித்துக்கும் வேறுபாடு இல்ல. 2ம் ஏக்கா, ஒன்றுதான். அடுத்தது 3வது தூக்க நிலை. அதுக்குதான் 2 ஸ்லோகம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அங்க ஆப்ஜெக்டே இல்லையே, நான் எதையும் அறியலையே, அங்க ஒண்ணும் நடக்கலையே, அங்க சம்பித்திருக்க மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆப்ஜெக்ட்ங்கிறது அறியாமை. தூக்கத்தில் ஆப்ஜெக்ட்ங்கிறது எதையும் நான் அறியவில்லை, நீ அறியறில்ல, அதுதான் ஆப்ஜெக்ட். எதையும் அறியவில்லை பிளஸ் சுகம், அது கான்சிக்வன்சஸ். எதுவும் அறியலைன்னா அடுத்தனுடைய விளைவு என்ன, சுகம். இந்த 2ஐயும் நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்டாக இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு அறிவு இதை அறியுது. ஆனா அந்த அறிவு என்ன ஆகுது, இந்த மற்ற அறிவுகளை போல மாறிக்கிட்டே வர்றதில்ல. அதுக்கு பேர் காரண விருத்தி. மத்த விருத்தி சூக்ஷ்ம நிலையில ஏற்படுகின்ற கனவு நிலையில் வருகின்ற விருத்தி வேற,
ஸ்தூலத்துல நீங்க இருக்கும்போது பாரு, விருத்திக்கு பேரு வேற, சூக்ஷ்ம விருத்தி, ஸ்தூல விருத்தி. இது காரண சரீரத்தில் வருகின்ற விருத்தி. இது இதுக்குள்ள என்ன கிடையாது, வேறுபாடு கிடையாது. அங்கெல்லாம் விருத்தியில வேறுபாடு இருந்தது, யானை விருத்தி, குதிரை விருத்தின்னு. இங்க என்ன கிடையாது, அந்த மாதிரி பொருள்கள் ஆப்ஜெக்ட் மாறுபடாததுனால, ஆப்ஜெக்ட் ஒன்னேவா அறியாமையாவே இருக்கிறதுனால விருத்தியும் ஒன்னே ஒண்ணுதான், அதுல பேதம் கிடையாது. எதை விருத்தி, ஒரே விருத்தி, அறியவில்லைங்கிறது. ஆனா அந்த விருத்திங்கிறது ஜடம், அது தன்னைத்தான பிரகாசிக்க முடியாது. அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சுகமாக தூங்கினே நீங்க சொல்றதுக்கு ஒரு மாறாத அறிவு உள்ள இருக்குது. எந்த மாறாத அறிவு? நீங்க காலையில இருந்த அறிவு, கனவு காணும் போது இருந்த அந்த சம்பித்து, இப்போ தூக்கத்தில் இருக்கிற அந்த சம்பித்தும் ஏகா, அது ஒண்ணு, அதுல மாறுபாடு கிடையாது. அவஸ்தைகள் தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. எது போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குதோ அதெல்லாம் அனித்தியம். எந்த ஒன்று மாறாமல் இருக்கிறதோ அது நித்தியம்ங்கிறத இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துல அதை ப்ரூவ் பண்ண போறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்லோகத்திலையும் ஏகா சம்பித்து ஏகா, அதத்தான் இப்ப நம்ம அவர் ப்ரூவ் பண்ணார். அடுத்து இனிமேல் என்ன சொல்ல போறாரு, அந்த ஏகாவா இருந்ததுன்னா, ஒன்றாக இருக்குதுன்னா, அது மட்டும்தான் இருக்குதுன்னா கண்டிப்பா அத நித்தியமா இருக்கணுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். நித்தியமா இருக்கணும், ஏகாவா இருந்தா அது நித்தியமா இருக்கு. அங்க ஒன்னே ஒண்ணு அப்படின்னா எது, இப்ப எந்த லாஜிக் வச்சு ஏகாங்கிறது நித்தியம்? ஏக்கானா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதுங்க போது அது கண்டிப்பா அது நித்தியமாக இருக்கணும்னா, ஏகா அப்படின்னா அது கண்டிப்பாக பிறவாதது. ஏன்னா பிறக்குது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கணவன் மனைவி அது அவங்கதான் பார்க்க முடியும், அந்த குழந்தை தன்னுடைய பிறப்பை பார்க்க முடியாது. அப்ப இது என்ன ஆகுது, பிறப்பு மற்றது இறப்பு. இதை அறிவதற்கு இன்னொருத்த கிடையாது. இந்த ஏக்காவ அறியறக்கு இன்னொரு சம்பித்தெல்லாம் கிடையாது, இது இருப்பது ஒன்னே ஒண்ணு. அப்ப கண்டிப்பா என்ன லாஜிக்கு, இது பிறவாதது. எந்த ஒன்று பிறவாதோ அது இரவாதது. இது லாஜிக், மேக்ஸ் பிரகாரம், லாஜிக் பிரகாரம் ஒரு யுக்தியின் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஏக்காவாக இருக்குதுன்னாவே, அது எல்லாவற்றையும் அறியுது அப்படின்னாவே, அதை வேறொன்றை கொண்டு நம்ம அறிய வேண்டியதில்லை. எப்படிங்க அதை வேறொன்றை கொண்டு அறிய வேண்டியதில்லை, அது தானாக எனக்கு புலப்படுகிறதுனா, நான் அப்படிங்கறத அறியறக்கு கண்ணோ காதோ மூக்கோ நீங்க யூஸ் பண்ணி நான் நீங்க சொல்றது இல்ல. நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நோ பிரமாணம், எந்த கருவியும் தேவையில்லை. அது தானாக ஸ்வப்பிரகாசக, அது தானாக விளங்குகிறது. அப்போ தானாக விளங்குகிற அந்த ஏகா சத்தியமா என்ன, நித்தியமாக இருக்கணும். 3 காலத்திலும் அது இருந்துக்கணும், காலத்துக்கு அது உட்படாதது. எப்படின்னு கேட்டா, எந்த ஒன்று ஏதாவது நித்தியம்னா அது நித்தியம் என்பது பிறவாதது. ஏன்னா பிறந்ததுன்னு அது இறக்கும், இது பிறவாதது, அதனால இரவாதது. அதுக்குள்ள அங்கங்கள் கிடையாது, அங்கங்கள் இருக்கிறது தான் பிறக்கும். ஒண்ணு பிறக்குதுல, கை கால எல்லாம் இருந்தா தான் பிறக்க முடியும். அங்கங்கள் உள்ளதுதான் பிறக்கும். அங்கங்கள் இருந்தாவே அது நாசமடையும், ரிப்பேர், டேமேஜ், என்ன சொல்றாங்களா, தேய்மானம், இதெல்லாம் ஆகும். அது இல்லாம போகும். உடம்பு 6 விதமான மாற்றத்துக்கு உட்படுவதை போல கண்ணால பாக்குறோம். அதெல்லாம் அங்கங்கள் புட்டுகதர் ஆச்சுனாவே அதுல தேய்மானம், அழிவுன்னு இருக்கும். ஆனா அந்த ஏக்காங்கிற விஷயம் பிறப்பதில்லை. இறை தத்துவம் பிறப்பதில்லை, என்றும் பிறவாதவன் இரவாதவன். அது மட்டும்தான் இருக்கிறதுனாலதான் அதை அழிக்கிறதுக்கு அல்லது அதை இல்லாமல் பண்ணுவதற்கு இன்னொருத்தங்க இல்ல. சோ அடுத்தது அதை கொண்டு வர போறாரு, அது நித்தியம்பா. ஃபர்ஸ்ட் ஏகா, அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் இருக்குன்னாவே கண்டிப்பா அது அழியாத தத்துவம், அதைத்தான் இருந்தாகணும்ங்கிறது லாஜிக் பிரகாரம் புரிஞ்சுக்குமே முடியுமே தவிர we cannot go and see. இப்ப அடுத்தது, இப்ப அவரு ஆச்சாரியர் கன்க்ளூட் பண்றாரு. அதாவது இந்த 3 ஸ்லோகத்துல, அதாவது அவஸ்தாத்திரையில இருந்து நம்ம என்ன பார்த்தோம், சங்கரருடைய பாஷ்யம் பாத்தீங்கன்னா, சங்கரர் இல்ல, இவருடைய ஆச்சாரியுடைய பாஷ்யமே இருக்கு. அவரே ஸ்லோகம் எழுதி பாஷ்யம் எழுதியிருக்காரு, வித்யாரண்ய முனி. அதுல அவர் என்ன விளக்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, இப்ப இது வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒண்ணு மாறாத அறிவு. அது சமஸ்கிருதத்துல சொல்லும் போது காதுல கேட்டு வைங்க, அவ்யபிச்சரத்தி, மாறாதது. வியபி அப்படின்னா மாறுகின்ற அறிவு, மாறாத அறிவு. அவ்யபிச்சரத்தி, அது ஃபர்ஸ்ட். அந்த சம்பித்தினுடைய டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பித்து என்பது ஆத்மான்னு சொல்ல போறாரு, என்ன சொல்லல. சம்பித்து என்பது மாறாதது, அவ்யபிச்சரத்தி. அது இருக்கு. 2வது பாயிண்ட், அது இருக்கிறதுனாலதான் நமக்கு 3 விதமான அனுபவங்களும் ஏற்படுகிறது. இது செகண்ட் பாயிண்ட். அது இருப்பதால் தான் நமக்கு
3 அனுபவங்கள், ஜாகிரத்து, சொப்பன, சுஷுப்தி அனுபவங்கள் ஏற்படுகிறது. அடுத்த பாயிண்ட், நாம ஒரு பொருள் அறிகிறோம்னா அது எதன் மூலியமாக அறிகிறோம்? விருத்தி, தாட் ஃபார்ம். அந்த விருத்தி என்பது ஜடம். விருத்தி என்பது ஜடம். ஜடமா இருக்கிறதுனால என்ன சொல்றது? they cannot experience by themselves. they cannot experience by themselves. அந்த அனுபவங்களை ஜடமா இருக்கிறதுனால அதனால என்ன பண்ண முடியாது? அந்த அறிவுங்கிறது அங்க ஏற்பட முடியாது. அனுபவ அறிவு எங்க ஏற்படும்? ஜடத்துல ஏற்படுமா என்ன? இந்த பென்சில் இருக்கு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த அந்த நான் பேசிட்டு இருக்காங்கிற அறிவு அந்த பென்சிலுக்கு இருக்கா என்ன? அனுபவ அறிவுங்கிறது ஜடத்துக்கு கிடையாது. இந்த அனுபவங்கள்லாம் நம்மளை சுத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவு ஒரு ஜடத்தினால அறிய முடியாது. விருத்தி ஜடம் தான். சோ அதுக்கு என்ன பண்ண முடியாது? they cannot experience by themselves. நமக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்குங்க, அதுக்கு தெரியாது, ஜடம். அப்போ இந்த ஜட விருத்தி அடுத்த 3 பாயிண்ட் சொல்லிட்டுனா, அடுத்தது அந்த அதாவது இந்த ஜட விருத்தியை பிரகாசப்படுத்துகிற அந்த சைத்தன்யம் ஏகா, ஒன்று. சைத்தன்யம் ஏகக. இதுதான் நாம் இந்த ஜெனரல் விஷன் ஆஃப் திஸ் 3 ஸ்லோகாஸ். போன கிளாஸ்ல அந்த சுஷுப்தி விளக்கும் போது ஆப்ஜெக்ட்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆப்ஜெக்டும் இல்ல, ஏன்னா எந்த அறிவும் இல்ல, எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு திங்கிங் ப்ராசஸ். அங்க எந்த அறிவும் இல்ல, எந்த விஷயமும் இல்ல, அங்க அதனால சம்பித்து இருக்குதா இல்லையா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். நான் எதையும் அறியவில்லைங்கிறது அங்க ஆப்ஜெக்ட். அதை அறிபவன் ஒருத்தருக்கு, அந்த அந்த எதையும் அறிவில்லைங்கிற ஒருத்தர் அறிவனா அதுல 2 அறிவு இருக்கு. ஒண்ணு மாறாத அறிவு தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் மாறாதனால அங்க அதுவும் மாறாம இருக்குது. மாறாத அறிவும் மாறுகின்ற அறிவும் அங்க எப்படித்தான் இருக்குது? ஒரே ஸ்டாண்ட் பாயிண்ட் நிக்குது, மாறாம நிக்குது. அதை பிரகாசப்படுத்துகிற அந்த விருத்தி தான் அது. அந்த விருத்தியை பிரகாசப்படுத்துகின்ற அந்த மாறாத அறிவு சம்பித்து அங்கேயும் இருக்குது. எப்படிங்க இது சொல்றீங்கன்னா, தூங்கி எழுந்ததற்கு பிறகு இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா அந்த நிகழ்வு நடந்திருக்கணும். அறியாமையே ஒருவன் அறிந்து கொண்டிருந்திருக்கணும். அதனாலதான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்றோம் அந்த ரிமெம்பரன்ஸ். அந்த மனதில் இந்த ரிமெம்பரன்ஸ் எப்படி ஏற்படுது? நான் எதையும் அறியவில்லை, நன்றாக சுகமாக தூங்கினேன். தூங்கி எழுந்தவன் சொல்றதுதான் ப்ரூஃப். என்னன்னு தூக்கத்தில், ஏன்னா அந்த காரண விருத்தி ஏற்படும் போது, அந்த அறியாமையை அறிகின்ற விருத்தி ஏற்படும் போது நான் எதை அறியலன்னு அவனால சொல்ல முடியாது. சோ அந்த காரண விருத்தி ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் அவனால் அதை சொல்ல முடியாது. சொன்னானா இந்த நிலைக்கு வந்துருவான், சொப்பனம் இல்லைன்னா ஜாகிரத அவஸ்தைக்கு வந்துடுவான். கண்ணு விழிச்சு என்னாச்சு, ஜாகிரத அவஸ்தைக்கு வந்துருவான். சோ தூங்கி கொண்டிருக்கும் போது ஏற்படுகின்ற விருத்தியை, காரண விருத்தியை அந்த சமயத்தில் அவனால சொல்ல முடியாதே தவிர, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அந்த விருத்தி ஏற்பட்டு இருக்குதுங்கிற ப்ரூஃப் அந்த ஸ்மிருதி தான். ஞாபகம், ரிமெம்பரன்ஸ் இஸ் த க்ளூ, இட்ஸ் த லாஜிக். அப்போ கண்டிப்பா அங்க ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. எது? அறியாமையை பற்றிய அறிவு. அந்த அறிவை பிரகாசப்படுத்துகிற அந்த சம்பித்து ஏகா. சோ சம்பித்துங்கிறது ஜாகிரத அவஸ்தையில இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அந்த சம்பித்துலதான் இந்த 3 ஏற்படுகிறது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அந்த சம்பித்துல தான் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த 3 நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில் அது இருக்கு, சொப்பன அவஸ்தையில் அது இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சுஷுப்தி அவஸ்தையில் அது இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிமினரி அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சம்பித்து இருக்கிறதுனாலதான், அந்த அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த மாற்றங்கள் அவஸ்தையில் ஏற்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் அனித்தியம், போயிட்டு போயிட்டு வர்றது. இதுக்கு ஆதாரமாக, அதிஷ்டானமாக அந்த பின்னால் அந்த சம்பித்து இருக்கு. சம்பித்து மட்டும்தான் சத்தியம். மற்றது எல்லாமே, ஏதாவது சொப்பன காலத்தில் எப்படி உங்களுக்கு தெரியுது? சொப்பனத்தில் நான் கண்ட யானை மித்தியா, சொப்பனத்தில் நான் கண்ட எருமை மித்தியா, அது நமக்கு எப்படி ஈஸியா தெரிஞ்சிருது. ஆனா ஜாகிரத அவஸ்தையிலும் என்னது, நீங்க பாக்குற அனைத்தும் அதை போல மித்தியாதான். என்ன கனவுலகத்துல டக்கு டக்குன்னு மாறிடும், கண்டினியூஷன் கிடைக்காது. இந்த ஜாகிரத அவஸ்தையில ஒரு கண்டினியூஸா எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உலகம் சத்தியம்னு. கிடையாது. இதுவும் கனவுலகத்தை போல ஒரு மித்தியாதான். அது ஞானத்துக்கு அப்புறம் புரியும். அது வரைக்கும் நம்ம என்னவா பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்தியமா. ஆனா உண்மையில் பொருள்களோ உலகமோ
சத்தியம் கிடையாது, அதெல்லாம் மித்தியா, இருப்பதை போல் இருக்குது, அவ்வளவுதான். இப்ப அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு கிளாஸ்க்கு எடுக்கக்கூடிய ஸ்லோகம் 6. சபோதோ விஷயாத் பின்னஹ ந போதாத் ஸ்வப்ன போதவத். இது படிச்சிட்டமா? ஏவம் ஸ்தானத்ரயேப்யேகா சம்பித்தத் இல்ல தத் வத் தினாந்தரே. ஓகே, இங்க அவர் கன்க்ளூட் பண்றார். இந்த 3 ஸ்லோகத்தையும் இங்க கன்க்ளூட் பண்றார். திருப்பி சொல்றேன். சபோதோ விஷயாத் பின்னஹ அல்லது பின்னோ ந போதாத் ஸ்வப்ன போதவத் ஏவம் ஸ்தானத்ரயேப் ஏகா சம்பித்து தத்து சம்பித்து தத்வத் தத்துவத்தின் அதை போல தினாந்தரே தத்துவத்து தினாந்தரே மீனிங் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் போதக சபோதகனா சக சபோதகனா சகபோதக. போதகனா அறிவு. எந்த காலத்தில் ஏற்படுகின்ற அறிவு? சுஷுப்தி காலத்தில். ஏன்னா மேல ஸ்லோகம் சுஷுப்தி பத்தி படிச்சதுனால சகங்கிறது போன ஸ்லோகத்துல சொன்ன அந்த சுஷுப்தி காலத்தில் வருகின்ற அந்த அறிவு, மாறாத அறிவு. சபோதக சுஷுப்தி கால அறிவு. விஷயாத்து பின்னக அந்த சுஷுப்தி காலத்தில், சுஷுப்தினா தூக்கம், அந்த சுஷுப்தி காலத்தில் வருகின்ற அந்த அறிவு விஷயாத்து பின்னக. சுஷுப்தி காலத்தில் எது விஷயம்? அஜ்ஞானம். ஆப்ஜெக்ட் எது சுஷுப்தி காலத்துல? பொருள் அஜ்ஞானம். அதிலிருந்து என்னது? வேறுபட்டது. அதுதான் என்னது? விஷயாத்து பின்னக. அது விஷயத்திலிருந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அங்க தமகன்னு சொல்லலாம், அஜ்ஞானம் சொல்லலாம். அதிலிருந்து அது வேறுபட்டது. எது வேறுபட்டது? சுஷுப்தி காலத்தில் இருக்கிற அந்த அறிவு. அறிவு இருக்கிறதுனாலதான் எதையும் அறியவில்லைன்னு ஒருத்தர் அறிகிறான் இல்லையா, அது அறிவு தானே. அந்த அறிவு விஷயாத்து பின்னக. அந்த சுஷுப்தி காலத்தில் வருகின்ற விஷயமாக இருக்கிற அந்த அறியாமையிலிருந்து அது வேறுபட்டது. ஆனா போதாத் ந பின்னக. ந போதாத்து ந போதாத்து பின்னக. அந்த அறிவுங்கிறது அறியாமையிலிருந்து வேறுபட்டது. ஆனா போதாத்து ந பின்னகனா அந்த சுஷுப்தி கால இதுக்கு முன்னாடி இருந்த 2 அவஸ்தையில் இருந்தீங்களா, அந்த அறிவிலிருந்து இது மாறாதது. ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்பன அவஸ்தையிலும் அந்த அறிவிலிருந்து மாறாதது. சுஷுப்தி காலத்தில் இருக்கிற அறிவு விஷயத்திலிருந்து அந்த அறியாமையிலிருந்து வேறுபட்டதுதான். ஆனா அந்த ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்பன அவஸ்தையிலும் அந்த மாறாத அறிவிலிருந்து இது வேறுபட்டது அல்ல, அதே அறிவுன்னு சொல்றாரு. போதாத்து ந பின்னக. ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்பன அவஸ்தையிலும் இருந்த மாறாத அறிவிலிருந்து மாறாதது. ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்பன அவஸ்தையிலும் இருந்த மாறாத அறிவிலிருந்து இது மாறாதது. எப்பவுமே விருது அப்படிதான் இருக்கும். 2 வேர்டு தான் போடுவார். ஆனா விளக்கம் ஒரு பக்கம் பேராகிராஃப் எழுதுற மாதிரி எழுதுனா தான் புரியும். அதான் சொன்னேன், சூத்திர ஃபார்ம்ல தான் இருக்கும் இன்னொரு வேர்டு. இப்ப நீங்க இது சான்ஸ்கிருதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி எழுதிருப்பாங்க பாத்தீங்கன்னா, போதாத்து ந பின்னக இருக்கா. என்ன போதாத்து? ஜாகிரத்து போதாத்து ந பின்னக, சொப்பன போதாத்து ந பின்னக அப்படின்னு என்ன? அந்த 2 இருக்கிற அறிவிலிருந்து மாறாத அறிவிலிருந்து இந்த மாறாத அறிவு மாறாதது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஓகே. சொப்பன போதவத்து. சொப்பன போதவத்து சொப்பனத்தில் இருக்கிற மாறாத அறிவை போல. சொப்பன போதவத்து சொப்பனத்தில் இருக்கிற மாறாத அறிவை போல.
என்ன எப்படி எதுக்கு இந்த லைன் ஆட் பண்றாரு? எப்படி ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற மாறாத அறிவுதான் சொப்பன அவஸ்தையிலும் மாறாம இருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக்கு. அதை போலவே அந்த சுசுப்தி தூக்க நிலையில் இருக்கின்ற அந்த அறிவும் மாறாதது. கன்க்ளூஷன் என்ன? 3 அவஸ்தைகளிலும் இருக்கிற மாறாத அறிவு என்றும் மாறாதது. அது ஏகா, அது மட்டும்தான் இருக்கு. அடுத்தது ஏவம், செகண்ட் லைன் கன்க்ளூட் பண்ணிட்டார். திஸ் இஸ் a கன்க்ளூடிங் சென்டென்ஸ். அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் படிச்சதை கன்க்ளூட் பண்ணிட்டார். அடுத்தது ஏவம், இப்படி. நீங்க இப்படி ஒரு நாளைக்கு நம்ம லாஜிக் பிரகாரம் போட்டு பாக்குறோம். அது என்ன சொல்றாரு அவரு? இதே மாதிரிதான் ஒரு வாரம் முழுவதும் அந்த அறிவு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு நாள் மட்டும்தான் இப்ப அவருக்கு உங்களுக்கு லாஜிக் போட்டு காமிச்சாரு. ஒரு நாள்ல அந்த அறிவு மாறாம இருக்கு, அவஸ்தை மாறிக்கிட்டே இருக்கு. செகண்ட் டே, தேர்ட் டே, 1 வீக் ஆனாலும் அந்த அறிவு மாறுறதில்ல. 1 மந்த் ஆனாலும் அந்த அறிவு மாறுறதில்ல. உங்க ஆயுட்காலமே முடிஞ்சு எத்தனையோ அவஸ்தைகள் உங்களுக்குள்ள வந்துட்டு போனாலும் அந்த அறிவுங்கிறது மாறுவது இல்லை. ஒரு சரீரம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான சரீரங்கள்ல எத்தனையோ அவஸ்தைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. சோ அந்த அவஸ்தைகள் தான் மாறிட்டு இருக்கே தவிர அந்த எல்லா ஜீவராசிகளும் இருக்கிற அந்த மாறாத அறிவு மாறுவது இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதத்தான் அடுத்த வேர்டு. இப்படி ஸ்தானத்ரயே அபி ஏகா, ஸ்தானத்ரயே 3 அவஸ்தைகளிலும் அந்த அறிவு ஒன்றுதான். ஏகா, 3 அவஸ்தைகளிலும் அந்த அறிவு ஏகா, ஒன்று. முடிச்சிட்டாரா? எஸ். ஏவம் ஸ்தானத்ரயே அப்பி ஏகா. அப்புறம் என்ன சொல்றாரு? சம்வித்து தத்துவத்து தினாந்தரே. இப்பதான் வேர்டே சொல்றாரு. சம்பித்து, சம்பித்து தத்துவத்து. அந்த மாறாத அறிவு மற்ற நாட்களிலும் கூட அப்படியே. தினாந்தரேன டே, தினம்னா டே. அந்த தத்துவத்து அதை போல, அதாவது என்ன சொல்ற எழுதிக்கலாம், அந்த சம்பித்து மற்ற நாட்களிலும் கூட அப்படியே. அப்படியே புரிஞ்சுக்குங்க, மற்ற நாட்களிலும் அப்படியே. இப்ப ஒரு நாள் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணன, மற்ற நாட்களிலும் அப்படியே. அந்த நாட்களினுடைய தொகுப்பை சொல்றாரு. ஒரு நாட்கள் என்ன, வாரம், மாசம், வருடம், அப்படியே அந்த நாட்கள் என்ன ஆகுது, காலம். காலம் மாறிக்கிட்டு இருக்கும், அது மாறாதுங்கிற கான்செப்ட அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அது அப்படியேதான் இருக்கும். உங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கும், வாரம் வரும், மாசம் வரும், வருடம் வரும், கல்பம் வரும் இல்லையா, யுகம், கல்பம், அதெல்லாம் வரும். ஆனா அந்த சம்வித்து ஏகா, அது மாறாதது. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. மாசாப்தாயுக கல்பேஷு, மாச அப்த பிரிக்கணும், அதெல்லாம் மாசாப்தாயுக கல்பேஷு கதாகம்யேஷ்வனேகதா. அதெல்லாம் என்னது, கத ஆகத. நோதேத்தி நாஸ்தமேத்யேகா சம்விதேஷா ஸ்வயம் பிரபா. திருப்பி படிக்கிறேன். மாசாப்தாயுக கல்பேஷு கதாகம்யேஷ்வ நேகதா நோதேத்தி நாஸ்தமேத்யேகா சம்விதேஷா ஸ்வயம் பிரபா. மாச ஃபர்ஸ்ட் வேர்டு, மாசம். அப்த வருடம், இயர். பல வருடங்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன, யுகம். அடுத்து யுகம் தான் தமிழ்லையும். அடுத்தது கல்பம். காலத்தினுடைய வெவ்வேறு கட்டங்களை சொல்றாரு அவரு. ஒரு நாள் சொன்னாரு, அதுக்கப்புறம் மாசம், அப்புறம் வருடம், மொத்தமா காலம். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாசம் போனா இன்னொரு மாசம் வருது, ஒரு வருஷம் போனா, இப்ப ஒரு தீபாவளி, போன வருஷம் தீபாவளி அக்டோபர், இந்த வருஷம் வேறமா, இது மாதிரி மாறிக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. காலங்கள், அதில் இருக்கிற அனுபவங்கள், அதையும் எடுத்துக்கணும். ஆப்ஜெக்ட்ஸ்,
ஏன்னா அவர் அதை வச்சுதான் 3 விளக்குனாரு. அப்ப அந்த 3 அவஸ்தையை விளக்க மாதிரிதான் காலங்கள் மாற மாற என்ன ஆயிட்டு இருக்குது, வெளியில் இருக்கிற பொருள்கள் மாறுது, வெளியில் இருக்கிற ஆள்கள் மாறுறாங்க. அது அறிகின்ற அறிவுல ஒன்னு மாறிட்டுதான் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மாறாத அறிவு, அது யுகமே ஆனாலும் கல்பமே ஆனாலும் அது ஒன்றுதான் அப்படிங்கறது இங்க சொல்றாரு. சோ மாதம், அப்தம்னா வருடம், யுகம் 12 மாசம் ஒரு வருஷம், 100 வருடம் ஒரு யுகம். யுகம்ங்கிறது 2000 ஒரு கணக்கு இருக்கு. நான் மறுபடியும் பார்த்து சொல்ல, பகவத்கீதை புக்ல கொடுத்துப்பாரு. அதாவது எப்படி அந்த யுகத்தை கால்குலேட் பண்றாங்க, அது அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் தான், சும்மா ஒரு ஆசைக்காக சொல்றேன். அதாவது யுகம் பாத்தீங்கன்னா 2000 × 365 நாள் × 100 என்னமோ வரும். அதான் அந்த யுகத்தை கால்குலேட் பண்ணோம்னா 365 நாள் × 100 × 2000 ஒரு கணக்கு வரும். அது வேண்டாம், விட்டுருங்க. இந்த கல்பம்ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா பிரம்மாஜியுடைய ஒரு நாள். அது 1 day ஆஃப் பிரம்மாஜி இஸ் ஈக்குவல் டு ஒரு கல்பம். அது வேணா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 1000 யுகம் சேர்ந்தது ஒரு கல்பம்பா. ஆச்சா, யுகம்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 2000 × 365 × 100, 2000 × 365 × 100 அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா யுகம்னு வரும். அந்த யுகம் எத்தனை யுகம், 1000 யுகம் சேர்ந்தாதான் ஒரு கல்பம். அந்த கல்பம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாஜியுடைய 1 day. 1 dayல 1000 யுகம். இப்ப 2000 சதுர்யுகம் தான் என்ன சொல்றது, வேண்டாம் அந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப டீப்பா போன தனியா ஒரு நாள் நடத்துறேன். எப்படி எனக்கு இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியில போகுது, சும்மா தெரிஞ்சு வச்சு யுகம்னா என்ன, கல்பம்னா என்ன. கல்பம்ங்கிறது ஒரு பிரம்மாஜியோட 1 day நினைச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன சொல்றாரு மீனிங்க, மாச சப்த யுக கல்பேஷு கதா கம்யேஷு, அடுத்தவர் கதா கம்யேஷு வருவதும் போவதுமாக இருப்பது. இவைகள் எது, மாசம், அப்த வருடம், யுகம், கல்பம், இதையெல்லாம் என்னது, வந்து போய்கொண்டிருப்பது, வருவதும் போவதுமாக இருப்பது. அப்படிதானே, அதுல டவுட் இல்லையே. மாச அப்த யுக கல்பேஷு, இவைகளில் என்ன அது, கதா, அங்க கதாகம் இருக்கு இல்லையா, கத ஆகத அப்படி பிரிக்கணும். கத ஆகதம் ஆகம் ஏஷு, சந்தி அங்க இருக்குது, ஆயாவ சந்தி. வருவதும் போவதுமாக இருப்பதில் அநேகதா, வருவதும் போவதுமாக இருப்பது அநேகதா, பலவிதமாக இருக்கிறது. அதில் மாற்றங்கள் பலப்பளவாக இருக்கிறது. ஏக்கம்னா ஒண்ணு, அநேகம்னா பல பல. இன் மெனிஃபோல்ட் வேஸ், அநேகதனா இன் மெனிஃபோல்ட் வேஸ். ஏன் அப்படி சொல்றாரு, ஒரு சிருஷ்டி வருது ஒரு சிருஷ்டி போகுது அப்படின்னா ஒரு சிருஷ்டியும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். அடுத்த சிருஷ்டிக்கு இந்த சிருஷ்டிக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா சிருஷ்டியே எதை பேஸ் பண்ணிருக்கு, ஜீவராசிகளுடைய கர்மத்தை பேஸ் பண்ணிதான் இறைவன் சிருஷ்டியை படைக்கிறாரு. டோட்டல் சமஷ்டி ஜீவராசிகளுடைய கர்ம பலன், இது இங்க போனா இப்படி அணிவிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இறைவன் என்ன பண்றாராம், சிருஷ்டியை படிக்கிறார். சோ எவ்ரி சிருஷ்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த கர்மா ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், சமஷ்டி. அதை வச்சுதான் சிருஷ்டியே நடக்கும். இறைவன் ஆசைப்பட்டு இதை அப்படி அழகா படைக்கலாம், அதை அப்படி அழகா படைக்கலாங்கிற அந்த அவருக்குள்ள அந்த ஒரு என்ன கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த ஜீவராசிகள் எதை எங்கெங்க எப்பப்ப அணிவிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவரு சிருஷ்டியை படைக்கிறார். அதனாலதான் அது என்னது, அநேகதா, in manifold ways. பட் என்ன சொல்ல வராரு, சம்வித்து ஏகா, சிருஷ்டி போயிட்டு இருக்கலாம். ஒரு மாசம் யுகம் கல்பம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அடுத்த சிருஷ்டி வரலாம், இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த சம்வித்து
ஏகா. பட் சம்பித்து ஏகா. அத்த சொல்றாரு ந உதேதி. அடுத்த வேர்டு நோதேதி இருக்கு இல்லையா, அதை பிரிக்கணும். சந்தி நோ என்னவாச்சு, ந கூட்டல் ஊ, ஆ கூட்டல் ஊ தான் அங்க நோ ஆயிருக்கு. ந உதேதி. அடுத்த வேர்டு ந அஸ்தமேத்தி. எல்லாம் சந்தி. ந அஸ்தமேத்தி ஏகா. ந உதேதி. அது என்ன பண்றது இல்ல, பிறப்பதும் இல்லை. ந அஸ்தமேத்தி. அஸ்தம்னா என்னது, இறப்பதும் இல்லை. சிருஷ்டிதான் வருது, சிருஷ்டிதான் போகுது. அந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளோட சரீரம் வருது போகுது. அதுல இருக்கிற அவஸ்தைகள் ஒரு நாளும் மாறுது, ஒரு மாசங்களும் மாறுது, வருடங்கள் மாறுது, கல்பங்கள் மாறுது. ஆனா அந்த சம்வித்து ஏகா, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. ஏன்னா பிறந்திருச்சுன்னா அது கழிவுண்டு. லாஜிக். அது எப்பவுமே இருக்குன்னு முதல்ல சொல்றோம், ஏகாவா சொன்னாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, அந்த ஒன்றாக இருப்பதால், அது மட்டும் இருப்பதால், அதற்கு பிறக்காமல் இருப்பதால் என்றும் இருக்கிறது, அது அழிவற்றது. புரிஞ்சுதா? சம்வித்து அடுத்த வேர்டு ஏகா. இன்னொரு வேர்டு இருக்கா, எஸ். சம்வித்து ஏஷா ஸ்வயம் பிரபா. ஏஷா சம்வித்து, இந்த சம்வித்து ஸ்வயம் பிரபா. அடுத்த வேர்டு அது எப்படி இருக்குன்னு அடுத்து சொல்றாரு. ஸ்வயம் பிரபா, ஸ்வயமாக பிரகாசிக்க கூடியது. ஸ்வயமாக பிரகாசிக்க கூடியது. எப்படி ஸ்வயம் பிரபாங்கிறது சுயமாக பிரகாசிக்கிறது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னா, இது இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ தன்னைத்தானே ப்ரூவ் பண்ண முடியாது. நான் இருக்கிறேங்கிறத இதுக்கு வெளிக்காட்ட முடியாது. அப்ப இதை அறியணும் அப்படின்னா, இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம அறியணும் அப்படின்னா, அது இருக்கிற பத்தி இல்ல, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதை அறியணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அறிவு வேணும். அப்ப அந்த அறிவுங்கிறது எங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இந்த பென்சில் பிரகாசப்படுத்தப்படுகிறது, என் கையில் இருக்கிற பென்சில் டியூப்லைட் எடுத்துக்கலாம். இந்த வெளியில இருக்கிற அந்த டியூப்லைட் என்ன பண்ணுது, பிரகாசப்படுத்துது. ஆனா வெறும் டியூப்லைட்டும் இந்த பென்சிலும், இப்ப நாங்க ஒரு ஆளே இல்லாம, அறிவுங்கிறது ஒண்ணு இல்லாம, இந்த டியூப்லைட்டும் இந்த பென்சிலும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா யார் அறிய முடியும்? யார் அறிவாங்க இது ரெண்டையும்? யாரும் அறிய முடியாது. சோ இது பென்சில் இருக்குன்னு அறியறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கண்ணு வேணும். கண்ணு இருந்தா தான் இந்த டியூப்லைட்டில் பிரகாசப்படுத்தப்பட்ட பென்சிலை ஒரு நான் அந்த அறிதல்ங்கிறது நடைபெறும். கண்ணு இருக்கணும். அந்த கண்ணு பாத்தீங்கன்னா சுயமாக பிரகாசிக்கக்கூடிய, பென்சிலை பிரகாசக்கூடிய சக்தி எல்லாம் கிடையாது. ஏன், நம்ம லாஜிக் படிச்சிருப்போம் சத்தோபோதம். கண்ணுங்கிறது 5 பூதங்களுடைய அமைப்பு, அது ஜடம், அதுக்கெல்லாம் உயிரெல்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கணும். கண்ணை பிரகாசப்படுத்துறது கண்ணு ஜடம். ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்பாக்கு அதோட ப்ரொபோர்ஷனேட் தான் கண்ணு. அப்ப பேசிக்கா அதுவும் ஜடம். அப்ப அதை பிரகாசப்படுத்திருக்கு ஒரு ஆள் இருந்தா தான் கண்ணு வேலை செய்யும். கண் கெட் ஞானம், அறிவு. கண்ணுல ஒரு அறிவு ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு பின்னால யாரு இருக்கா? மனம் சப்போர்ட்ஸ், மைண்ட் சப்போர்ட்ஸ் த 5 இந்திரியங்கள். தத்துவபோத அறிவுதான். மைண்ட் சப்போர்ட்ஸ், லென்சஸ் என்ன சொல்றது, அந்த உயிர்த்தன்மையை யார் கொடுக்கிறது? மனம். மனம் தான் கண்ணுக்கு அந்த உயிர்த்தன்மையை கொடுக்குது, அறிகிற சக்தியை கொடுக்குது. ஆச்சா, மனத்தை பாருங்க. அப்ப மனம் தான் சுயமா பிரகாசிக்க கூடியதான? அதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் மனமும் ஃப்ரம் 5 பூதா சாத்விக அம்சாத் வந்தது இல்லையா? மனம்ங்கிறது எது? ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்பாக்கள் இருந்து வந்தது. அப்ப அதுவும் ஜடம். அதுவும் என்ன பண்ண முடியாது? உயிர்த்தன்மையை, அறிகின்ற சக்தியை கண்ணுக்கு கொடுக்க முடியாது. அப்பதான் அந்த மைண்டுக்கு பின்னால நம்ம ரீச் ஆக முடியும். இன்ட்ரோவர்ட் அந்த மைண்டுக்கு பின்னால சிந்திச்சீங்கன்னா, அந்த மைண்ட்ல ஒண்ணு இருக்கு, மாறுகின்ற அறிவு. நம்ம அந்த இடத்துல நின்னுக்குறோம் நானுன்னு. அது நான் அல்ல, அது மாறுகின்ற அறிவு. ஏன்னா அங்க விருத்தி ஏற்படுதா, அந்த இடம் தான் மனம். மனம்னு என்ன? விருத்தி, சங்கல்பாத்மிகா விருத்தி, எண்ணம், தாட்டுதான் என்னது? மனம். அது அது ஜடம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அதுக்கு பின்னால இந்த 5 பூதங்களுக்கு உட்படாத, 5 பூதங்களில் இருந்து பிறவாத ஒரு தத்துவம் இருக்க வேண்டும். அது அறிவு தத்துவம், அது மாறாத அறிவு. இப்படி யூகிக்கத்தான் முடியுமே தவிர ஒண்ணு இருக்கணும். இருந்தா தான் மைண்ட் கெட்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட். அறிவுங்கிறது 2வது. மைண்ட் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா
அதுக்கு பின்னால அந்த ஆத்மா சம்வித்து மாறாத அறிவு இருக்கணும். இருக்கிறதுனாலதான் மனம் கெட்ஸ் ஆக்டிவேஷன், ஐஸ் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் வி நோ த ஆப்ஜெக்ட்ஸ். சப்போஸ் அந்த சம்வித் இல்லாம கிடையாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, அந்த சம்வித் இல்லாம யோசனை பாருங்க, மனமும் இல்ல, மனம் இருக்கு, கண்ணு இருக்கு, லைட் இருக்கு, பென்சில் இருக்கு, எது அறியும்? எல்லாம் ஜடம். எப்படி இந்த பேனா இந்த செல்போனை அறியாதோ, இந்த பென்சில் பக்கத்துல இருக்கிற செல்போன் அறியுமே என்ன? நம்ம பக்கத்துல செல்போன் உட்கார்ந்து இருக்கு, இவ்வளவு காஸ்ட்லியான செல்போன், இது அறியுதே என்ன? ஒண்ணுக்கொண்ணு அறிதல் நடை பெறாது. சோ அந்த அறிவு தான் இவர் சம்வித்துங்கிறார். புரியுதுங்களா? இப்ப அது என்னது? ஸ்வயம் பிரபா. அதனாலதான் சொன்ன ஸ்வயம் பிரபா. நீங்க பாருங்க, சூரியன் சுயமாக பிரகாசிக்கு நம்ம சொல்றோம். ஆனாலும் அந்த சூரியன் இருக்குன்னு யாருனால சொல்ல முடியும்? சூரியன் தனக்கானே காமிச்சுக்குமே என்ன? முடியாது. அந்த சூரியனை பிரகாசப்படுத்துவதும் இந்த மாறாத அறிவு இருக்கிறனாலதான் அந்த சூரியனை கண்ணு பாக்குது, கண்ணு இருக்கிற விருத்திய மனம் அறியுது. அந்த மனதை யார் பிரகாசப்படுத்துறது? அந்த சம்வித்து தான் சூரியனையும் பிரகாசப்படுத்துகிறது. நட்சத்திர சூரியோ நச்சந்திரபாதி. அந்த கற்பூர நீராஜன் காமிக்கும் போது அதான் சொல்லுவோம், கோயிலுக்குள்ள ஐயர் கோயிலுக்குள்ள அந்த கர்ப்பகிரகத்துல சொல்லுவாரு, என்ன சூரியனும் உன்னை பிரகாசப்படுத்த முடியாது இறைவா, சந்திரனும் உன்னை பிரகாசப்படுத்த முடியாது இறைவா, நான் இந்த கற்பூர தீபத்தில் உன்னை எப்படி பிரகாசப்படுத்த முடியும்? அறிவினால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியுங்கிறத அந்த அர்ச்சகர் உள்ளே கோயிலுக்குள்ளே சொல்லுவாரு. நட்சத்திர சூரியோ நச்சந்திரி பாதகம். நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உன்னை பிரகாசப்படுத்த முடியாது. ஏன்னா அதெல்லாம் உன்னால் பிரகாசப்படுத்தப்படுகிறது. எப்படி? சூரியன் அங்கு இருக்குங்கிறத அறியணும்னா சூரியனை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு வேணும், அந்த கண்ணுக்கு பின்னால மனசு வேணும். அந்த மனசை பிரகாசப்படுத்துகிற சம்வித்து இருக்கிறனாலதான் சூரியன் பிரகாசப்படுத்தப்படுகிறது. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? சூரியன் நம்மள பிரகாசப்படுத்துதுன்னு. நான் அந்த ஆத்மா சம்வித்துங்கிற வேர்ட்ல நான போடுங்க, என்ன அழகா புரியும் பாருங்க. நான் சூரியனை பிரகாசப்படுத்துகிறேன். நான் எங்க நிக்க? இந்த உடல் நின்னு கூடாது. இந்த உடல்னா என்னது? அது நான் போய் இந்த உடலா போய் இந்த உடல்னா என்னங்க? 5 பூதங்கள். இந்த 5 பூதங்கள் போய் சூரியன் எல்லாம் பிரகாசப்படுத்த முடியாது. அந்த உடலுக்குள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்க, மற்ற இடங்கள் வெளிப்படாமல் உடலில் இருக்கிற மனதில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த சம்வித்துனாலதான் சூரியனை பிரகாசப்படுத்தப்படுகிறது, சந்திரமும் பிரகாசப்படுத்தப்படுகிறது. அதை போல இந்த சம்வித்தை பிரகாசப்படுத்துவதற்கு யாராவது வேணுமா? யாரும் தேவையில்லை. எப்படிங்க சொல்றீங்க? அதான் சொன்னேன், நான் சம்வித்து என்ன? நான் இருக்கிறேன், ஐ எக்ஸிஸ்ட், ஐ ஆம் அப்படின்னு சொல்றக்கு யூ டிபெண்ட் அப்பான் வாட்? எதை சார்ந்திருக்கீங்க? நான் அப்படி அவ்வளவு, அதுக்கு மேல இருந்து சேர்த்தக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ ஆம்க்கு அப்புறம் எதை சேர்த்துனீங்கன்னா அது பாடி சொல்லிடுவீங்க. ஐ ஆம் ஃபேட், ஐ ஆம் லீன், அது இல்ல. ஐ ஆம் அப்படின்னு என்ன? நான் இருக்கிறேன், அவ்வளவுதான் அர்த்தம். இங்கிலீஷ்ல, தமிழ் அதான் அர்த்தம். ஐ ஆம், ஐ ஆம். திஸ் இஸ், இது இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் அப்படி என்னங்க அர்த்தம்? இது இருக்கு. ஐ ஆம்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன். அதை சொல்றக்கு, அதை பிரகாசப்படுத்துறக்கு, அந்த அறிவு உங்களுக்கு ஏற்படுவதற்கு யார நம்பி இருக்கீங்க? கண்ணையா, காதையா, மூக்கையா, வாயையா? எதையும் கிடையாது. அதனாலதான் என்ன வேர்டுங்க போடுறாரு? ஸ்வயம் பிரபா. ஏங்க இது மாதிரி வேற ஏதாவது இருந்த எக்ஸாம்பிள் காமிங்களேன். உலகத்தில் வேறு எதுவும் ஸ்வயம் பிரபா கிடையாது. we cannot give example. எல்லாமே இதை நம்பிதான் இருக்கு. இந்த ஸ்வயம் பிரபாவா இருக்கிற சம்பித்து வச்சுதான் இந்த உலகத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம அறிய முடியும். ஓகே, அதான் சொல்றாரு ஸ்வயம் பிரபா. ஸ்வசித்தக, சமஸ்கிருதத்துக்கு நிறைய வேர்டு இருக்கு. ஸ்வயம் சித்தக எப்படி அது அறியப்படுகிறது? நான் 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 என்று அறியப்படுவதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவராசிகளும், நான் மட்டும் அதை நான் நான் அறியல. ஒவ்வொரு ஜீவராசி என்ன நினைக்குது? நான் 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 நினைக்குது. பாத்தீங்களா? அந்த ரூபமாக அது இருக்கிறது. ஓகே, சோ அந்த என்ன பார்த்திருக்கோம்? வித்யாரண்ய முனி என்ன கொடுத்திருக்காரு? அந்த சம்பித்துங்கிறது ஏக்கா,
அடுத்தது அது ஸ்வயம் பிரபா நித்தியம். அது ஒண்ணு, அது எப்பவுமே இருக்கிறது. தினாந்தரே, மாசம், அப்தம், கல்பம், யுகம், சிருஷ்டி எது போனாலும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா அது ஏகா, அதுதான் நான். நான் அப்ப நமக்கு எப்ப அழிவு? நான்கிறதுக்கு என்ன கிடையாது, அழிவு கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நான் செத்து போயிருவேன், இல்லாம போயிருவேன், அது வேற பயம், மரண பயம். மரண பயம் அவசியமற்றது. நான் என்றும் மாறாதவள் ஏகா. அடுத்தது ஸ்வயம் பிரபா. நான் சொல்றதுக்கு எனக்கு வேற யாருமே தேவையில்லை. சொல்றதுக்கு வேற ஒரு ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி திங்ஸ் ஆர் எனிபடி ஆர் எனி அறிவு. உள்ள வேற ஏதாவது புது அறிவு இருக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஒரே அறிவு தான், அதுதான் நான். அது ஏகா, அது ஸ்வயம் பிரபா. அதனாலதான் அதை நாம என்ன ஜோதின்னு சொல்லுவோம். ஜோதி, அது ஜோதி விளக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, அது இருக்கிறதையும் நாம அறிய முடியும். அது சுத்தி இருக்கிற பொருளையும் அது என்ன பண்ணுது, பிரகாசப்படுத்திக்கிறது, விளக்கை போல. அதனாலதான் விளக்கு வழிபாடு. அந்த விளக்குங்கிறது ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக தான் விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம். அந்த விளக்கு, அந்த மணிச்சுடர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அது சின்ன ஷேப்ல இருக்கு, அந்த மாதிரி புரிஞ்சு கூடாது. ஆத்மாங்கிறது இத்தினுண்டு. சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு குரூப் இருக்குது, அதாவது அந்த ஆத்மா இத்தினுண்டு, 1 இன்ச் சைஸ், 1/2 இன்ச் சைஸ், என்னது அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷக, அது வேற ஒரு இடத்துல வேற வந்துடும். ஆத்மா அங்குஷ்டம்னா இப்படி பெருவிரல் கட் சைஸுக்கு அங்குஷ்ட மாத்திர புருஷக. அவர் எங்க இருக்காரு, இருதயத்துக்குள்ள அப்படிங்கிற சைஸ்ல ஒரு ஆத்மா இருக்கு. அப்படி உடலுக்குள் கட்டுப்பட்ட விஷயம் ஆத்மா அல்ல. அது அங்க வெளிப்படுது, எல்லா பக்கம் இருக்கு, அது மட்டும்தான் இருக்குது, அது மனதில் வெளிப்படுது. சோ மைண்ட் பாடி ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு? அந்த ஆத்மாவை நீங்க அறிய வேண்டும் என்றால் இந்த அனாத்மாவை வச்சுக்கிட்டு தான் நீங்க அதை அறிய முடியுமே தவிர அனாத்மா இல்லாமல். ஏன்னா அனாத்மாங்கிறது வேஸ்ட், தூக்கி போடுற விஷயம் இல்ல. அந்த அனாத்மாங்கிறது இறைவன் கொடுத்த பிரசாதம், இந்த சரீரம். அதை வச்சுதான் நீங்க ஆத்மாவை நம்ம உணர முடியுமே தவிர அனாத்மாவே இல்லாம எப்படி நம்ம ஆத்மாவை அறியறது? அது வெளிப்படுகின்ற இடம் அனாத்மா. அதை வச்சுதான் ஒரு மலையில் புகைய வச்சுதான் நெருப்பை கண்டுபிடிக்க முடியும். புகைங்கிறது சரீரம், அதில் வெளிப்படுகின்ற தத்துவம் தான் நெருப்பு தான் இறை தத்துவம். சோ அனாத்மா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மனித சரீரமா இருக்கிற அனாத்மா இஸ் the only சரீரம் which can identify, which can learn, which can know about the ஆத்மா. மத்த சரீரத்துல அதை அறிய முடியாது. So see the value. ஏன்னா நம்ம தூக்கி போடுற விஷயம் இல்ல, உடம்புங்கிறது அவசியமற்றது, கண்டு கூடாது. நம்ம ஆத்மா தானே நானு, அதெல்லாம் இல்ல. போஷிக்க உடம்பை போஷிக்கத்தான் அறிவு புத்தி விஷயத்தை நீங்க சாஸ்திர விஷயத்தை கொடுத்து மனதை போஷிக்க. உணவை கொடுத்தீங்கன்னா உணவை கொடுத்தா உடல் போஷிக்கப்படுகிறது. சாஸ்திர விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா புத்தி போஷிக்கப்படுகிறது, மனம் போஷிக்கப்படுகிறது. அதை போஷிக்கத்தான் அங்க இருக்கிற இறைவனை நாம் காண முடியும், அறிய முடியும். சோ அனாத்மா பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனித சரீரம் அதுதான் சொல்றது, அரிது. வேற எந்த சரீரத்தில் இட் இஸ் நாட் பாசிபிள். மேக் யூஸ் ஆஃப் திஸ் சரீரம். அதத்தான் இவ்வளவு விளக்குறாரு. யூஸ் பண்ணிக்குங்க. வாழ்க்கையோட தேவைங்கிறது வேற, வாழ்க்கையோட லட்சியம் என்பது வேற. அந்த லட்சியத்தை நீ அடைவதற்காகத்தான் உனக்கு 6வது அறிவு. அழகா சொபஸ்டிகேட் வீடு கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்காக மட்டும் அவர் கொடுக்கல. அந்த லட்சியத்தை அடைவதற்காகத்தான் 6வது அறிவு. ஓகேவா? அதத்தான் என்னது இப்ப ஏகா. அந்த அறிவுங்கிறது ஏகா, நீ அறியப்பட வேண்டிய, உன் வாழ்க்கையில் நீ அறியப்பட வேண்டிய அறிவு நீ யார், நான் யார். அது ஒரு அறிவு ஏகா. அடுத்தது அது என்றைக்கும் மாறாதது நித்தியம். அடுத்தது ஸ்வயம் பிரபா, அது ஞானம். அந்த ஞானத்தை வளர்க்கறதுக்கு இன்னொரு ஞானம் அவசியம் அல்ல. அடுத்து என்ன சொல்றாருன்னா ஆனந்த ஸ்வரூபம். சப்ஜெக்ட் அப்படியே மாறுது. அதான் அந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். ஆனா நாம எப்படி தெரியுது, நமக்கு துக்க ஸ்வரூபமா தான் நமக்கு தெரியுதே, அறியாமை. ஆத்மா ஆனந்த சொல்ற பாருங்க, இயம் ஆத்மா பரானந்தக. இயம் ஆத்மா பரானந்தக பரப்பிரேமாஸ்பதம் யதக. பரப்பிரேமம், பிரியமான விஷயம். பரப்பிரேமாஸ்பதம் யதக மானபுவம் ஹி பூயாசம் இதி பிரேமாத் மனீக்ஷ்யதே. திருப்படிக்கிறேன். இயம் ஆத்மா பரானந்தக பரப்பிரேமாஸ்பதம் யதக
மானபுவம் ஹி பூயாசம் இதி பிரேமாத்ம நீக்ஷ்யதே. இயமாத்மா, இந்த ஆத்மா. மீனிங் மட்டும் எழுதி விளக்கத்துல எப்படியாமா? இயமாத்மா, இந்த ஆத்மான இந்த இடத்துல சம்பித்து, இந்த இடத்துல ஆத்மாங்கிற வேர்டு போடுறாரு. சம்பித்து வேர்டு மாத்திடுறாரு. இந்த சம்பித்து நான் சொன்னேன் இல்லையா, அது யாருன்னு கேட்டா நீதான் ஆத்மா. நான் சொல்ற பாரு, அதுக்கு பேரு தான் நம்மள சம்பித்துன்னு வச்சுங்கிறது. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறாரு. இனிமேல் ஆத்மாங்கிறோட எடுத்துக்குவாரு. இயம் ஆத்மா, இந்த சம்பித்துன்னு சொன்ன இந்த ஆத்மா பரானந்தக, ஆத்ம மேலான ஆனந்தம். இந்த ஒரு வேர்டு மீனிங்க்கு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஆனந்தம் ஃபுல் மீனிங் அடுத்த கிளாஸ் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஒன்னு விளக்கம் பார்த்துட்டு அடுத்த மீனிங் எழுதினா தான் உங்களுக்கு புரியும். மொத்தத்துல இங்க என்ன சொல்றாரு? ஆனந்தம். இயம் ஆத்மா பரானந்தக. அதாவது இயம் சம்பித்து என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன ப்ரூவ் பண்றாரு? இயம் ஆத்மாங்கிற வேர்டு மட்டும் எடுத்துக்கிறோம். இயம் ஆத்மா, அவ்வளவுதான். பரானந்தக இந்த மூணே எடுத்துக்கிறோம். அதனுடைய விசாரம் போகுது. என்னது? இயம் ஆத்மா, தட் இஸ் சம்பித்து. நம்ம சொன்னது சம்பித்தன போட்டாரு. சோ இயம் ஆத்மா அஸ்தி. இப்ப என்ன சொல்லணும்? அந்த அகம் ஆத்மான என்னது? அகம், நான். அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஸ்வயம் பிரபா நம்ம பார்த்துட்டோம். ஆத்மா நான் அப்படின்னா ஒரு சொல், எந்த ஒரு சொல் சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னாலும் அதற்குண்டான ஒரு அர்த்தம் இருக்கணும். இப்ப பென்சில் அப்படின்னு ஒரு சொல்னா அதுக்கு ஒரு பொருள், அது போய் ரீச் ஆகும். வாக்கையும் அந்த பொருளை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. பரமேஸ்வரன் பார்வதியை போல அந்த வாக்குங்கிறது பென்சில்ங்கிற வாக்கு, அதற்குண்டான பொருள் ஆப்ஜெக்ட். இது ரெண்டையும் நம்ம பிரிக்க முடியாது. பென்சில் அப்படின்னா இது. அதை போல ஆத்மாங்கிற சொல், அதனுடைய அர்த்தம், விளக்கம், அதனுடைய பொருள் ஆப்ஜெக்ட், அது எதை குறிக்குது அப்படிங்கறது பார்த்தோம்னா ஆளுக்கால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த நான்கிற ஆத்மான என்னது? நான். நான்கிற இருக்கிற அர்த்தத்துல ஆளுக்காலு நேரத்துக்கு நேரம் அர்த்தத்தை மாறித்தா புரிந்து கொண்டு உள்ளோம். அந்த நான் எப்படி பென்சில்ங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் வருதோ அதை போல நான் சொன்னோம்னா அதுக்கு ஒரு பொருள் பார்த்தோம்னா மனிதர்களிடம் குழப்பம் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்க? நான் அறிவு புத்திசாலி. அப்ப எங்க போறாங்க? நான் அறிவுன்னு எடுத்துக்கிறாங்க. நான் அழகானவள், சரீரத்துக்கு போயிடுறாங்க. அந்த நான்கிறது எதோட போகுதுன்னு பாருங்க. நான்கிறது எல்லாத்தோட சேர்ந்து போகுது. எது நான்? அதோட ஆப்ஜெக்ட் என்ன? எந்த ஒரு சொல்லுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். பென்சில் அப்படின்னா ஒரு 10 பொருள் கூட நின்றுதுன்னா எதை நம்ம பென்சில் ஐடென்டிஃபை பண்றது? சோ ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். ஆனா நான்கிற சொல்லுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வருது பாருங்க. நான் குண்டு, அப்ப நான் எதை சொல்றேன்? சரீரத்தை சொல்றேன். நான் அழகுன்னு சொல்லும் போது சரீரம். நான் குருடுன்னு சொல்லும் போது எங்க இந்திரியத்துக்கு போயிடுறேன். நான் செவிடுன்னு சொல்லும் போது இன்னொரு இந்திரியத்துக்கு போயிடுறேன். நான் முடவன் சொல்லும் போது இந்திரிய கர்மேந்திரியத்துக்கு போயிடுறேன். நான் முடவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அப்ப அவன் எங்க போயிடுறான்? கைகாலுக்கு போயிடுது. நான் குருடுன்னு சொல்லும் போது கண்ணுக்கு போயிடுறான். நான் குண்டுன்னு சொல்லும் போது சரீரத்துக்கு போயிடறான். சோ நான்கிறது சரீரமா அல்லது இந்திரியமா அல்லது மனமா? நான் சந்தோஷமா இருக்கேன், அப்ப எங்க போகுது? மனதுக்கு போயிருது. அப்ப நான்கிறது எங்க போகணும், தப்பா போயிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். நான்கிறது அப்ப சரீரத்தை சொல்றேமா, நான்கிறது இந்திரியத்தை சொல்றமா, நான்கிறது மனதை சொல்றமா, நான்கிறது புத்தியை சொல்றமா? கன்ஃபியூஷன். கரெக்டான பொருளுக்கு the word doesn't catch the correct meaning object. எப்படி பென்சில் சொன்ன ஒரு ஆப்ஜெக்ட் வருதோ அதே போல ஆத்மான்னு சொன்ன நமக்கு ஒண்ணு வர்றது இல்ல, வரிசையா வருது, நூத்துக்கணக்கில் வருது, நூத்துக்கணக்கான ஆப்ஜெக்ட் வருது. இது ஒரு சொல்லுக்கு. சோ தவறு இருக்கிறது. ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஆனா நான் பிரயோகத்துல பார்க்கும்போது நானே அந்த நான்கிற ஆப்ஜெக்ட் பொருள் சொல்ல பல இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அத நம்ம அடுத்த கிளாஸ்ல விசாரம், நான்கிற சொல் உண்டான பொருள், பொருள் ஆப்ஜெக்ட் எது, அதான் அடுத்த கிளாஸ். ஏன்னா ஏன் இதை சொன்னா இது விசாரம் பண்ண வேண்டிய இடம், ஏன் நாம குழம்பி போயிருக்கிற இடம். சோ யாரு வேணும் இதுக்கு? சாஸ்திரத்தோட உதவியோடு அந்த நான்கு சொல்லுக்குண்டான ஆப்ஜெக்ட் விசாரம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் என்ன சொல்றாரு அடுத்த விளக்கம், அந்த நான்கிறது அறிவு, அந்த மாறாத அறிவுன்னு கன்க்ளூட் பண்ண போறாரு. அது நான்கிறது எங்க போகணும், அந்த மாறாத அறிவு. ஏன்னா அது ஆன்சர் சொல்லிடுறேன், சர்ப்ரைஸா வைக்க வேண்டாம். அந்த நான் இஸ் ஈக்குவல் டு மாறாத அறிவு. அது விளக்கங்கள் பாத்தீங்கன்னா கண்ணிற்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மூக்குக்கு மூக்காக அப்படின்னு உபனிஷத்துக்கெல்லாம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம சும்மா விளக்குன்னு விளக்குவாங்க. கண் அது எப்படி இருக்குது, கண்ணுக்கு அந்த அறிவு கண்ணு, ஏன் அது இல்லைன்னா கண்ணு வேலை செய்யாது. ஆனா கண்ணுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுதான் பியூட்டி. கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காதாக அது இருக்குது, கைக்கு கை, எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அது ஒரு மாடலுக்கு சொன்னேன். வாக்கிற்கு அது என்னவா இருக்குது, வாக்கு. மனதிற்கு மனசோ மனசாக, மனதிற்கு அது என்னவா இருக்குது, மனமா இருக்குன்னா மனதைக்கு ஆதாரமாக இருக்குன்னு அர்த்தம். கண்ணுக்கு கண்ணுன்னு என்ன அர்த்தம், கண்ணுக்கே அது ஆதாரமா இருக்குது. ஆனா கண்ணுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கண்ணு அது ஒளிர் விட்டும் ஞானத்தை கொடுக்குமே தவிர கண்ணினுடைய செயல்பாட்டினாலேயோ கண்ணினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அதே உட்படாதது. கண்ணுக்கு கண்ணா இருக்குது, ஆனா கண்ணினுடைய செயல்பாடு, மனதிற்கு மனம் எடுத்துக்கலாமே, மனதிற்கு அது மனமா இருக்குது. ஆனா மனதில் வருகின்ற ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு, குரோதம், பொறாமை, இதெல்லாம் அது பாதிக்குது என்ன, தொடாதது. அதுதான் நாம அந்த நான்கிற சொல்லினுடைய ஆப்ஜெக்ட். அடுத்தது ஆனந்தம் மீமாம்சா. ஆனந்த மீமாம்சானது எங்கதான், தைத்திரியம் தான். அந்த ஒரு இடம் தான் ஆனந்த மீமாம்சாவுக்கு. நம்ம அதோடைய தைத்திரியத்துடைய விளக்கத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஆனந்த மீமாம்சா. மீமாம்சானாங்க விசாரம், ஆனந்தத்தை பத்தி விசாரம். ஆனந்தமா பண்ணலாம் இல்லையா, அதுல ஒரு குழப்பமும் வேண்டாம்.